Hi எல்லாருக்கும் வணக்கங்க. Welcome to Edumatics Plus. This video is exclusively for LIC agents. LIC ஏஜெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும் இந்த வீடியோ வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாடிக்கையாளரை, உங்களுடைய கஸ்டமரை எஸ் சொல்ல வைக்கக்கூடிய ஒரு வீடியோ. இதில் வந்து ஒரு 7 மந்த்ராஸ் 7 பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்தியாவுடைய பெஸ்ட் ஏஜென்ட்ஸ் கையாளக்கூடிய அந்த 7 பாயிண்ட்டு தான் இது. ஸோ அந்த 7 பாயிண்ட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு கஸ்டமரை போய் பார்க்குறீங்கன்னா இந்த 7 பாயிண்ட்டை வந்து நீங்கள் சொல்லணும். போய்ட்டு எடுத்த உடனே வந்து பாலிசியை கேட்டுறாதீங்க. முதல்ல இந்த 7 பாயிண்ட்டை சொல்லுங்கள். ஸோ நிதானமாக இந்த 7 பாயிண்ட் என்னென்ன அப்படிங்கிறத கேளுங்க. ஏஜெண்ட் இல்லாத அவர்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்க்காதீங்க. ஸோ கண்டிப்பாக நியூ ஏஜென்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம எல்ஐசி முகவர்கள் ஒரு வாடிக்கையாளரை போயிட்டு அணுகிறோம் அப்படின்னாலே அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு 1000 ரூபாய் பாலிசி போடுங்களேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போம். ஆனால் அந்த மாதிரி நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா ஏதோ நமக்காக பாலிசி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 7 விஷயத்த முதல்ல வாடிக்கையாளர்கிட்ட பேசுங்க. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, முதல்ல வந்து ஒரு எடுத்த உடனே நம்மளை அறிமுகம் செஞ்சுக்கிட்டு இல்லை அவங்களுடைய அறிமுகத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்த உடனே பாலிசி அப்படின்னு சொல்லி பேசாமல் கஸ்டமருடைய நலத்தை விசாரிங்க. அவர் எப்படி இருக்கார், அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் கஸ்டமருக்குமான ஒரு இணக்கமான ஒரு சூழலை வந்து உருவாக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா வாழ்த்துக்கள் மற்றும் அறிமுகம், க்ரீட்டிங் அண்ட் ராப்போர்ட். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலை. அடுத்தது அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க் பண்ணுங்கள். உங்களுடைய நேரத்தை வந்து ஒதுக்கி எனக்காக வந்து டைம் செலவிடுறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க. அடுத்தது வந்து நீட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். 2வது விஷயம் நீட் அனாலிசிஸ், தேவைகளை அறிதல். அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் நல்லா விசாரிக்கிறப்பவே நீங்கள் அந்த குடும்பத்துடைய நிலை என்ன, குழந்தைகள் வந்து என்ன படிக்கிறாங்க, அவங்களுடைய கல்வியின் நிலை, ஸ்கூல் படிக்கிறாங்களா, காலேஜ் படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் திருமணம் மற்றும் ஓய்வு கால தேவைகள். அவங்களுக்கு வந்து திருமண வயதில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அப்போ அந்த திருமணத்தை பற்றி நீங்கள் வந்து அந்த நீட் எடுத்துக்கணும். அப்போ திருமணம் தேவை வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் ஓய்வு கால தேவைகள், பென்ஷன் ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படுகிறதா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைனா டேரெக்டாகவே அவங்கக்கிட்ட வந்து கேளுங்க. இப்போ வந்து திருமணம் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலையாக நீங்கள் வந்து இப்போது ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு பென்ஷன் வருமா, பென்ஷன் ஏற்படுத்தி கொள்ளலாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கணும். 3வது விஷயம் என்னென்னா பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். எதுக்காக வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த முதலீட்டினுடைய நோக்கம் வெறும் சேமிப்பு மட்டுமா, சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்க வந்து எல்ஐசி பாலிசி எடுக்கணுமா, இல்லை வந்து அவங்களுக்கு டேக்ஸ் சேவிங் இருக்கணுமா, வரி சேமிப்பு தேவையா, இல்லை பாதுகாப்பு தேவையா அப்படின்னு சொல்லி எதுக்காக அவங்க முதலீடு செய்ய விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவுபடுத்தணும். நீங்கள் வந்து வெறும் சேமிக்கிறதுக்காக மட்டும்தான் பாலிசி எடுத்துக்க போகிறீங்களா, இல்லை வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வரி எல்லாம் கட்டுறதுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் ஏதாவது நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறோங்களா அப்படின்னு சொல்லி இதையெல்லாமும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீட்டுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ டேக்ஸ் பெனிஃபிட்லாம் இருக்குது, ஸோ நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ரிஸ்க் கவரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். பாலிசி எடுக்கிறது மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆயுள் காப்பீடு, குடும்பத்தினுடைய நிதி பாதுகாப்பு, இதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் விளக்கமாக சொல்லணும். நீங்கள் வெறும் பாலிசி எடுத்துட்டிங்கன்னா, இப்போ 2 லட்ச ரூபா பாலிசி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டி போட்டு பணத்தை மட்டும் கொடுத்துட மாட்டாங்க. இது என்ன அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கான ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறத அவங்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லணும். அப்போ அந்த ரிஸ்க் கவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆபத்து, பாதுகாப்பு, 4 பாயிண்ட் முடிஞ்சதா? 5வது பாயிண்ட் என்னென்னா இன்ஃப்ளேஷன் அவேர்னஸ் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கணும். பணவீக்கத்தை பற்றி கண்டிப்பாக பேசுங்க. இன்றைக்கி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வந்து போடுறீங்க அப்படின்னா இன்னும் 20 வருஷம் கழித்து அதே மதிப்பில் இருக்காது அப்படிங்கிறத அவங்கள உணர வைக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திட்டமிடணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லித்தரணும்.
சரிங்களா? முன்னாடியெல்லாம் வந்து ரூ. 10,000 பாலிசி, 20,000, 50,000 பாலிசின்னு இருந்துச்சு. இப்போது அந்த பாலிசிகளே இல்ல. ரூ. 1,00,000 பாலிசி கூட வந்து இல்ல. மினிமம் வந்து 2,00,000 ஆக்கிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த இன்ஃப்ளேஷன் பற்றி நீங்கள் பேசணும். அடுத்து 6வது பாயிண்ட் என்னென்னா, எல்ஐசியினுடைய அந்த நம்பகத்தன்மை, ட்ரஸ்ட்டு. எல்ஐசினாலே ட்ரஸ்ட்டு தான். அந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ என்ன, அரசு உத்தரவாதம் கொடுத்துருக்கிற விஷயம், இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சுருக்கமாக அவங்களுக்கு வந்து சொல்லலாம். எல்ஐசி வந்து கவர்மெண்ட் உடையது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 7th பாயிண்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கிற அதிகாரத்தை அவங்கக்கிட்டேயே விட்டுருங்க. உடனடியாக வந்து அவங்கள பணம் வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்கிறப்பே நீங்கள் சொல்லணும், உடனே வந்து பணம் கட்டுங்க அப்படின்னு நான் சொல்லலை, ஒரு நல்ல திட்டத்தை உங்கள் குடும்பத்துக்காக பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பயத்தை வந்து நீங்கள் போக்கணும். ஸோ அவங்களோட பயம் போயிடுச்சு, அந்த நம்பகத்தன்மை, அந்த ட்ரஸ்ட்டு எல்ஐசி மேலே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பாலிசி எடுத்துருவாங்க. நிறைய பேருக்கு ஒரு சில தயக்கங்கள் இருக்கும். புது கஸ்டமரை போய் பார்த்தோன்னா இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி இருக்கிற பழைய கஸ்டமரை போயிட்டு பார்க்குறப்ப நம்ம என்னென்ன பாலிசி வந்து இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம், திருப்பி பாலிசி எடுங்க அப்படின்றத எப்படி கேட்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.